இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மீண்டும் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் வேதத்திலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்ட ஆலோசனைக்கான வசனமானது நீதிமொழிகளின் புத்தகம் 19வது அதிகாரம் 2வது வசனம். ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல, கால் துரிதமானவன் தப்பி நடக்கிறான். ஆண்டவராகிய கர்த்தர் இந்த வசனத்திலே சொல்லுகிறார், ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லது அல்ல. அப்ப நம்முடைய ஆத்துமா எப்படி இருக்க வேண்டும் என்றால் அறிவுடையதாய் காணப்பட வேண்டும். இந்த ஆத்துமா அறிவில்லாமல் போகும்பொழுது என்ன ஆகிறது என்றால் ஒரு மனிதன் சங்காரமாக்கப்பட்டு போய் விடுகிறான். ஆத்துமா அறிவு மிகவும் முக்கியமாய் இருக்கிறபடியினால் ஆண்டவர் இந்த வசனத்தில் அதை மிகைப்படுத்தி பேசுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கும் பொழுது 2 விதமான அறிவுகள் உண்டாயிருக்கிறது. அவனுடைய தலையின் மூளையினால் உண்டாகிற ஒரு அறிவும், மற்றொன்று ஆத்மாவினால் உண்டாகிற ஒரு அறிவு. இந்த இரண்டுக்கும் என்ன வித்தியாசம் என்று நாம் பார்க்கும் பொழுது, அவனுக்கு மூளையினால் உண்டாகிற அந்த அறிவு உலக அறிவாய் காணப்படுகிறது. உலக காரியங்களை குறித்து அந்த மூளை அறிவு அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறது. அது அவனை உலக காரியத்திற்கு நேராய் நடத்துகிறது. உலக காரியங்களிலே அவனை தேர்ச்சி அடைய வைக்கிறது. இது எது என்றால் மூளையிலே உண்டாகிற அந்த அறிவு. இதை ஆண்டவர் முக்கியப்படுத்தாமல், இதற்கு ஆண்டவர் முக்கியத்துவம் கொடுக்காமல், ஆண்டவர் எந்த அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்றால் ஆத்தும அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். அது இரண்டாவது ஒரு மனிதன் வாழ்க்கையில, ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில இரண்டாவது ஒரு அறிவு உண்டாகிறது என்றால் அது எங்கே இருந்து வருகிறது என்றால் அது ஆத்துமாவிலே உண்டாகிற அறிவு. இந்த ஆத்தும அறிவு எந்த அறிவை கொண்டு வருகிறது என்றால் தேவனை குறித்தான ஒரு அறிவை தெய்வ பிள்ளைகள் வாழ்க்கையில கொண்டு வருகிறது. தேவன் எப்படிப்பட்டவர், தேவனுடைய சுபாவம் என்ன, அவருடைய தன்மை என்ன, அவர் எப்படி வெளிப்படுவார், அவரை குறித்து நாம் என்னென்ன காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டும், நம்மை நடத்த ஆண்டவர் கொடுத்திருக்கிற வழிகள் என்ன, இது எல்லாம் ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள அல்லது ஆண்டவரை குறித்தான ஒரு அறிவை எங்கு நமக்கு கிடைக்கிறது? இந்த ஆத்மா அறிவிலே நமக்கு கிடைக்கிறது. இந்த அறிவை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? ஏன் ஆண்டவர் இந்த ஆத்மா அறிவுக்கு இவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இந்த இடத்துல பேசியிருக்கிறார் என்றால், ஓசியா தீர்க்க தரிசன புத்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனத்தில் ஆண்டவர் இப்படியா சொல்லுகிறார், என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரம் ஆகிறார்கள். இந்த இடத்துல ஆண்டவர் எந்த அறிவை குறித்து பேசுகிறார் என்றால் ஆத்மாவிலே உண்டாகிற அந்த அறிவை குறித்து பேசுகிறார். எந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, எந்த தேவ பிள்ளையின் வாழ்க்கையிலே அறிவில்லாமல் அவர்கள் வாழ்கிறார்களோ, ஆத்துமா அறிவு இல்லாமல் வாழ்கிறார்களோ, அவருடைய வாழ்க்கை சங்காரம் ஆகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு தேவ பிள்ளை அழிந்து போவதற்கு என்ன காரணம் என்றால் அவர்களிடத்துல காணப்படுகிற அந்த குறைவான ஆத்தும அறிவு, அதாவது தேவனை குறித்தான அறிவு இல்லாதபடினால், தேவனை குறித்தான அந்த செயல்பாடுகள் இல்லாதபடினால் அவர்கள் என்ன ஆய்விடுகிறார்கள், அவர்கள் கெட்டு போய் விடுகிறார்கள். அவர்கள் தங்களுடைய வாழ்க்கை அழிந்து போக தங்களை ஒப்பு கொடுத்து விடுகிறார்கள். ஆதலால் தான் ஆண்டவர் இந்த ஆத்தும அறிவை குறித்து மிகவும் முக்கியப்படுத்தி பேசுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இதே இந்த ஓசியா 4வது அதிகாரம் 6வது வசனத்தின் அடுத்த பகுதியை நான் வாசிக்கிறேன். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். யார் ஒருவன் அறிவை வெறுக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் வெறுக்கிறார். அதாவது யார் ஒருவர் ஆத்தும அறிவை வெறுக்கிறார்களோ, அதாவது ஆத்தும அறிவில நமக்கு கிடைக்கிறது என்னவென்றால் ஆண்டவரை குறித்தான ஒரு அறிவு. இந்த ஆண்டவரை குறித்தான அறிவு நமக்கு எப்படி உண்டாகிறது என்றால் வேதத்தின் மூலமாய் நமக்கு உண்டாகிறது. வேதத்திலே அவரை குறித்து எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேதத்திலே ஆண்டவருடைய மகத்துவங்களை குறித்து எழுதி கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த மகத்துவங்கள் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு ஆத்தும அறிவு மிகவும் முக்கியம். ஆதலால் தான் ஆண்டவர் சொல்கிறார், இந்த அறிவை யார் வெறுக்கிறார்களோ, இந்த ஆத்தும அறிவை யார் விரும்பாமல் இருக்கிறார்களோ அவர்களை நானும் வெறுப்பேன், அவர்களை நானும் விரும்பாமல் போவேன் என்று ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. அது மாத்திரமல்ல, அதனுடைய தொடர்ச்சி இப்படியாய் சொல்லுகிறது, நீ தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். முதலாவது யார் வெறுக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் வெறுக்கிறார். இரண்டாவது ஆண்டவர் சொல்லுகிறார், யார் வசனத்தை மறக்கிறார்களோ அவர்களை நான் மறந்து விடுவேன் என்று சொல்லவில்லை. ஏனென்றால் ஏற்கனவே அவர்களை ஆண்டவர் வெறுத்து விட்டார். அடுத்ததாக ஆண்டவர் எங்கே கை வைக்கிறார் என்றால்
பிள்ளைகள் வாழ்க்கையில, சந்ததியின் வாழ்க்கையில ஆண்டவர் கை வைக்கிறதை பார்க்க முடிகிறது. முதலாவது, ஒரு குடும்பத்திலே ஒரு தலைவனோ தலைவியோ எதை நேசிக்க வேண்டும் என்றால், முதலாவது அவர்கள் நேசிக்க வேண்டியது உலக அறிவை அல்ல, ஆத்தும அறிவை அவர்கள் நேசிக்க வேண்டும். ஆத்தும அறிவை உடையவர்களாய் காணப்பட வேண்டும். அவர்கள் ஆத்தும அறிவை உடையவர்களாய் இருந்து குடும்பத்தை நடத்தும் பொழுது, பிள்ளைகளை நடத்தும் பொழுது, பிள்ளைகளும் செழித்து வளருவார்கள். ஆனால் இவர்கள் ஆத்தும அறிவை விரும்பாதபடியினால் ஆண்டவர் அவர்களை வெறுக்கிறார். இரண்டாவது, ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்த வசனத்தை, ஆத்தும அறிவிலே உண்டாகிற அந்த தேவ வார்த்தையை அவர்கள் மறந்து போனபடினால் ஆண்டவர் அவர்கள் பிள்ளைகளை மறந்து போகிறதை பார்க்க முடிகிறது. என்னை கேட்கிற தெய்வ ஜனமே, நாம் எந்த அறிவை இந்த நாட்களிலே விரும்பி வாஞ்சித்து ஓடிக்கொண்டிருக்கிறோம்? நீங்கள் உலக அறிவை விரும்புகிறீர்களா? அதாவது உங்கள் மூளையிலே உண்டாகிற உலக அறிவை நீங்கள் நேசிக்கிறீர்களா? அல்லது ஆத்துமாவிலே உண்டாகிற அந்த அறிவை நேசிக்கிறீர்களா? எந்த அறிவை நீங்கள் நேசிக்கிறீர்கள்? ஆண்டவர் எந்த அறிவை நேசிக்கிறார் என்பதை முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் நேசிப்பது உலக அறிவை அல்ல, நம்முடைய மூளையில கிடைக்கிற அறிவை அல்ல. ஆண்டவர் நேசிப்பது ஆத்தும அறிவு. ஆதலால் தான் ஆண்டவர் அந்த வசனத்தில் மிகைப்படுத்தி சொல்லுகிறார், ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லது அல்ல. ஏன் என்றால், இந்த அறிவு ஒரு மனிதனையே மாற்றி விடுகிறது. அவனை ஆண்டவர் என்ன செய்து விடுகிறார் என்றால், அந்த ஆத்தும அறிவு இல்லாமல் போகும்பொழுது அவன் சங்காரமாய் போய்விடுகிறான். இதை ஆண்டவர் ஒரு நாளும் விரும்புவது கிடையாது. ஒருவரும் கெட்டு போக கூடாது என்பதற்கு, கெட்டு போகக்கூடாது என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம். ஆதலால் தான் ஆண்டவர் இந்த வேதத்தின் மகத்துவங்களை எழுதி நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார். அப்ப நாம் வாஞ்சிக்க வேண்டியதும் நாம் நேசிக்க வேண்டியதும் எதை என்றால், ஆத்துமாவில் உண்டாகிற அறிவு. அந்த அறிவு நமக்கு என்னத்தை கொண்டு வரும் என்றால், அது எப்படி நமக்கு கிடைக்கும் என்றால், நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டவருடைய வார்த்தையை நேசிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு வேதத்தை குறித்தான, ஆண்டவரை குறித்தான அறிவு உண்டாகும். அப்படின்னா அப்போ நம்முடைய வாழ்க்கை என்ன ஆகும் என்றால் சங்காரமாகாது. நம்முடைய ஆத்துமா செழிப்பாய் இருக்கும், நாமும் செழிப்பாய் வளருவோம். ஆதலால் தான் ஆண்டவர் இந்த ஆத்தும அறிவை குறித்து அவ்வளவு முக்கியம் கொடுத்து மிகைப்படுத்தி பேசுகிறதை பார்க்க முடிகிறது. என கேட்கிற தேவச்சனமே, நாம் இது நாள் வரையிலும் எதை நேசித்து கொண்டிருந்தோமோ நமக்கு தெரியாது. ஆனால் இன்று முதல் நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுப்போம்? ஆத்தும அறிவுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்போம். அப்படி நாம் முக்கியத்துவம் கொடுத்து நடக்கும் பொழுது ஒரு நாளும் நாம் சங்காரம் ஆக்கப்பட்டு போக மாட்டோம். அது மாத்திரமல்ல, ஆண்டவரும் நம்மை நேசிப்பார், நம் சந்ததியும் ஆண்டவர் நேசிப்பார். நாம் ஜெபிக்கலாமா? நேசித்து நடத்துகிற அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவராகிய கர்த்தர் சொன்ன இந்த ஆலோசனையின்படி ஆத்தும அறிவு இல்லாமல் இருப்பது நல்லதல்ல என்று சொன்ன ஆண்டவராகிய கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த அறிவை கொடுத்து நாங்கள் சங்காரமாகி போகி விடாதபடி என் ஆண்டவர் எங்களை நடத்துங்க ஐயா. உம்முடைய கரத்துல கேட்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதித்து நடத்துங்க. அந்த அறிவை விரும்ப வாஞ்சிக்க என் ஆண்டவர் அவர்களுக்கு கிருபை பாராட்டுங்க. துதிகன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த வார்த்தையின்படி தாமே கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.